இப்போ தற்போதைய தகவல் என்னன்னா, டிஎன்-செட் தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2024க்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல வந்து அ மதர் தெரசா யுனிவர்சிட்டி வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் நடத்தியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து டெஸ்ட்டு நடத்துவாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு சூழல் உருவாகிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது கொரோனா காலகட்டம் வந்துச்சு. ஸோ ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது இந்த டெஸ்ட் வந்து எதுக்குன்னா, ஆ உதவி பேராசிரியரா பணிபுரியறதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு எக்ஸாம் வந்து நடக்கும். இது வருஷம் நடக்காது. நெட் எக்ஸாமினேஷன் அண்ட் என்டிஎன்எஸ் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 2 முறை அப்படி நடத்துவாங்க. இந்த வருடத்துக்கு 2 முறை நடத்தும்போது நீங்கள் வந்து வருஷம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுமே ஒவ்வொரு டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து ஒவ்வொரு தடவை நடத்துகிறாங்க. கடந்த முறையும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கடந்த முறை பார்த்தீங்கன்னா, மதர் தெரசா யுனிவர்சிட்டி நடத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 தடவை மதர் தெரசா யுனிவர்சிட்டியும், அதுக்கு முன்னாடி பாரதியார் யுனிவர்சிட்டி நடத்துனாங்க. பாரதியார் யுனிவர்சிட்டி நடத்துனது 2012. இப்போதைக்கு தற்போது வந்து அப்டேட் என்னென்னா, இது 2012ல் பார்த்தீங்கன்னா, பாரதியார் யுனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண எக்ஸாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வாட்டி நோடல் ஏஜென்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த இதுக்கு நீங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு எந்தெந்த இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணணும்னு இது மாதிரி ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அப்போ 3 பேப்பர் 2012ல் 3 பேப்பருங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க. இப்படி தான் நோடல் ஏஜென்சி கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டு கால்ஃபர் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணிபுரியணும்னா ஒன்று நெட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைனா செட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும், இல்லைனா பிஹெச்டி முடிச்சிருக்கலாம். ஸோ இது வந்து 2012. 2017ல் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டிஎன்-செட் 2017 மதர் தெரசா யுனிவர்சிட்டி கொடைக்கானலில் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் நோடல் ஏஜென்சி வந்து யாருக்கு போயிருந்துச்சுன்னா, அண்ணாமலை யுனிவர்சிட்டிக்கு. டிஎன்-செட் 2 தடவை கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மதர் தெரசா யுனிவர்சிட்டி பண்ணதுக்கப்புறம் அந்த கால்ஃபர் வந்து அடுத்தது யாருக்கு வந்துச்சுன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த நோடல் ஏஜென்சி ஃபார் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2021ல் ஒரு டேட் கொடுப்போம், இதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கான அந்த அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இந்த வேக்கன்சிக்கான லிஸ்ட்டு மற்றதெல்லாம் வரல. இதெல்லாம் தாண்டி இப்போதைக்கு நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கிற அப்டேட் என்னென்னா, செட்டு கொஞ்சம் வருஷமாக கால்ஃபர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2024ல் இந்த இதுக்கான ஒரு ப்ரூஃப் கிடச்சிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் திருநெல்வேலி பல்கலைக்கழகம் தான் இந்த வருடத்துக்கான செட் எக்ஸாமினேஷனை கால்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன். இது வந்து ஒரு டெண்டர் நோட்டீஸ். மனோன்மணியம் சுந்தரனார் ஒரு நாளிதழில் இதை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, டெண்டர் எதுக்குன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் ஒரு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செட் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரெக்ரூட்மெண்ட் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கான நம்பரும் சொல்லியிருக்காங்க. டெண்டர் டேட்டு MSU செட் எக்ஸாமினேஷன் 002/2024 அப்படின்னு போட்டு டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 15/1/2024 நேற்று வந்திருக்கு. ஸோ இப்போ டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரீ பிட் அதாவது இதுக்கு டெண்டருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அதுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு வந்து ஒரு ஜனவரி 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஹவர்ஸ் ஆஃப் டெண்டர் பார்த்தீங்கன்னா 1/2/2024 அப்போ வந்து உங்களுக்கு இந்த டெண்டர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இது வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த வாட்டி மனோன்மணியம் சுந்தரனார் தான் டிஎன்-செட் எக்ஸாமினேஷன் 2024 கால்ஃபர் பண்ணுறதுக்கான உறுதியாக இருக்கிறது இதன் மூலமாக. இது மாதிரியான ஃபர்தர் அப்டேட் நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வீடியோ போடுறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். டிஎன்-செட் அடுத்தது வந்து கால்ஃபர் பண்ண போகிறதுக்கான சிலபஸ், அதுக்கான சிலபஸ் எங்கே எடுக்கணும், அது மாதிரி வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன, மற்ற வீடியோலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டெஃபினட்டாக போடுறோம். ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப வருஷமாக நிறைய வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளுமே ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போட்டிருக்கோம். அதையும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். ஸோ செட் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, யார் யாரெல்லாம் எழுதலாம், எந்த மாதிரியான சிலபஸ், எப்படிப்பட்ட எக்ஸாம் எக்ஸிக்யூஷன் எல்லாமே வந்து நம்ம ஃபர்தராக அப்டேட் பண்ண போகிறோம். அதையும் பாருங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இது எஜுகேஷன் சேனலுங்கிறனால அதிக வியூஸ் கிடையாது. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நாங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய இது நான் ரிலேட் பண்ணி பேச முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் டிஎன் செட்டு மற்ற டீட்டெயிலெலாம் நம்ம பார்க்கலாம்.